வணக்கம். இன்று நடுவு நிலைமைக்கு வருகிறோம். நடுவு நிலைமை என்பது சமநிலை போற்றல். நடுவு நிலைமை என்றால் சமநிலை போற்றல். அதாவது முறைமன்றங்களா நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்றங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு அம்மா கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கும். நீதி தேவதை கண்ணை கட்டிட்டு ஒரு தராசு வச்சிருப்பாங்க. பழைய காலத்து தராசு. இப்ப இன்னைக்கு எடை போடுவதற்கு பல்வேறு விதமான வடிவங்கள்ல வந்துருச்சு. ஆனா பழைய முறைப்படி அந்த தராசு ரெண்டும் சமமாக இருப்பதை போல அதை கண்ணை கட்டி கொண்டு நீதியை சொல்ல வேண்டும். இன்னார் இனியார் என்று வெறுப்பு வெறுப்பின்றி சொல்வதுதான் அந்த நீதி அரசர்களுடைய பணி. இருபக்க நியாயங்களையும் பொறுமையாக கேட்டு ஒரு பக்கம் சாராமல் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதனாலேதான் இந்த எல்லா நீதிமன்றங்களிலேயும் இந்த சிலை இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அல்லது நானே நீதிமன்றத்துல நேரடியா பார்த்ததில்லை, எல்லாம் இந்த திரைப்படங்கள்ல பார்த்ததுதான். சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு புதுமை இருக்கு. உள்ள நுழைஞ்சீங்கன்னா, நான் நீதியரசர்களை இந்த இலக்கிய விழாவுக்கு அழைப்பதற்காக உள்ளே செல்வேன். கோர்ட்டுக்குள்ள போறதில்லை, நீதிமன்றத்துக்குள்ள போறதில்லை. ஆனால் நீதியரசர்களை அவர்களுடைய இடத்தில் அந்த நீதிமன்ற வளாகத்திலே இருக்கிற இடத்துல போய் பார்க்க போயிருக்கு. அப்ப அங்கே மனுநீதி சோழனின் அரண்மனை வாயிலில் கட்டி வைக்கப்பட்டுள்ள ஆராய்ச்சி மணி போன்ற ஒரு சிலையை மிக பெரிய அளவிலே சென்னை உயர் நீதிமன்றத்திலே வைத்திருப்பார்கள். இது மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் இது இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய உள்ளே நுழைந்தவுடன் நீதிமன்றத்தினுடைய வாயில்ல இந்த சிலையை வைத்திருப்பார்கள். மனு எப்படி தன்னுடைய மகனே ஆனாலும் அவன் வேறொரு உயிரை, அதாவது மனித உயிரை அன்று ஐந்தறிவு உயிராகிய ஒரு கன்றின் மீது தேரை ஏற்றிவிட்டான் என்பதற்கு அது அந்த கழுவாயெல்லாம் சொல்லுகிறார்கள். இது தானாதான் வந்து விழுந்தது, இவன் குண்டு போய் அதுல ஏத்துல, இறப்பு தானே என்று சொல்லுகிறான் மனுநீதி சோழன். அதான் அந்த வாயில்ல அதை வைத்திருக்கிறார்கள். அது மிக ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அதனுடைய வரலாறு தெரியாம அப்படி பார்த்துட்டு போயிடக்கூடாது. உள்ளே நுழைந்தோமானால் நீதிமன்றத்தில் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்பதை பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அதை நன்றாக தெரிந்து கொண்டு செல்லுகிறார். மொழிபெயர்ப்பாளர்களை வைத்து இந்த சிலையை ஏன் வைத்திருக்கிறார்கள், இந்த பசுவானது தன்னுடைய கொம்பினாலே இந்த மணியை ஏன் ஆட்டுகிறது என்பதை பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அறிந்து கொள்கிறார்கள் என்பதை நான் நேராக பார்த்தேன். அந்த செய்திகளை சொன்னால் இது விரிவாகிவிடும் என்பதனால் அத்தோடு நிறுத்தி விடுகிறேன். இது நெடுநுகத்து, பழைய காலத்துல இரட்டை மாட்டு வண்டி உண்டு, இப்பவும் சில கிராமங்கள்ல இருக்கக்கூடும், அதை பார்த்திருக்கீங்களா எனக்கு தெரியல. அதுல ஒரு நுகத்தடி என்று ஒன்று வச்சிருப்பார். அங்க ஒரு ஆணி இருக்கும். அது சமமாக வைத்து அந்த ஆணியை வைக்கவில்லை என்றால் அந்த இரண்டு மாடுகளும் சமமாக செல்ல முடியாது. அதுபோல நடுவு நின்ற நெஞ்சினோர் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது, பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல் கொண்டி துவண்டிருக்கை என்று பட்டினப்பாலை சொல்லுகிறது. வணிகம் என்று சொன்னால் அதுக்கு இந்த தராசு பயன்படுகிறது, எடைக்கற்களோடு. அப்ப அவர்கள் விற்பனை செய்கிற போது பெறுபவரிடம் வாங்குபவரிடமிருந்து நிறைய அள்ளி கொள்ளக்கூடாது. அது தேவையான அளவு என்ன விலை சொல்லுகிறார்களோ அந்த விலைக்கு கட்டுப்பட்டு, கொள்வதும் மிகை கொள்ளாது, இவர் கொடுக்கறதும் குறைச்சலாக கொடுத்துடக்கூடாது. நம்ம எடை போடுகிற போது பார்க்கலாம், சில பேர் இந்த நடுவிரலை வைத்துக்கொண்டு அந்த முள்ளை கொஞ்சம் அப்படி திருப்பாங்க. ஒரு 100 கிராம் குறையும் அல்லது 200 கிராம் குறையிறது கூட வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி தில்லு முள்ளுகள்லாம் வாழ்க்கையில நிலைக்காது. அது அறியாமையினாலே அவர்கள் செய்கிறார்கள். இவர்களும் எடுத்துக்கொள்வதும் உண்டு. இதெல்லாம் நான் நேரடியாக ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறேன். இது சங்க காலத்திலே இருந்திருக்கும் போது இருக்கு. அதனாலதான் உருத்திரங்க நானார் அதுல எழுதியிருக்கிறார். அதே போல தஞ்சவாணன் கோவை என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலேயும் நுகத்து பகலாணி என்று இருக்கிறது. நுகத்தடி தான் அந்த இரட்டை மாட்டு வண்டியில இருக்கிற அறம் திறம்பும் ஆட்சியும் திறம்பாமல் காக்கின்ற கடப்பாடு உடையதுதான் இறையாண்மை, அல்லது இறையாண்மையானது அறமன்றம். அறமன்றம் என்பது நீதிமன்றம்.
என்று இதனுடைய முன்னுரையாக சொல்லி இன்று முதல் குறளுக்கு வருகிறேன். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியான் பால்பட்டு ஒழுகப் பெறின். தகுதி என்பது நேர்மை. வேற்று மொழியில யோகிதாம்சம், யோகிதை, நீ பெரிய யோகியனா அப்படின்லாம் கேட்பான். நீ தகுதி உடையவனான்னு அர்த்தம். தகுதி உடையவனா என்று பொருள். அது யோகிதை என்று சொல்வார். யோகிதை அதை ஒழுங்காக கடைபிடித்தால் அவன் யோகியவான். அவனுக்கு சந்தேகம் வந்தால் நீ யோகியனா என்று சொல்வார். அதான் தகுதி. தகுதி என ஒன்று நன்றே, பகுதியான் பால்பட்டு ஒழுகப் பெறின். எப்ப அவன் யோகித உடையவன் என்று சொன்னால் பகுதியான் பால்பட்டு ஒழுகப் பெறின். எல்லா விதமான செய்திகளையும் அந்த வழக்கறிஞர் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்கிறார். பழங்காலத்துல கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பல பழைய திரைப்படங்கள்ல இருக்கும். மரத்தடியில உட்கார்ந்து ஒரு 5-10 மணித்துளிகள்ல அவர்களுடைய வழக்குகளை கேட்டு தீர்வு சொல்லி இருவரையும் சமமாக்கி அனுப்பிவிடுவாங்க. அது மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இந்த காட்சிகளை நீங்கள் திரைப்படங்கள் வாயிலாக பார்த்திருக்கலாம். விருப்பு வெறுப்பின்றி எல்லோருடன் முறையாக நடந்து கொண்டால் நடுவிலமை சிறந்த அறமாக விளங்கும். எந்த ஒரு கருத்தையும் விட்டுவிடாமல் அவர்களுடைய வாக்குமூலங்களை தெளிவாக கேட்டு, யார் மீதாவது குற்றம் சுமத்தி இருக்கிற போது அந்த குற்றவாளியிடமிருந்தும் அவருடைய கருத்தையும் கேட்டு, அதான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். யாருடைய கருத்தையும் விட்டுவிடாமல் அலசி ஆராய வேண்டும் என்பதனாலே தான் அப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த தகுதி என ஒன்று நன்றே, பகுதியான் பால்பட்டு ஒழுகப் பெறின். ஒரு ஆட்சியாளன், பழைய காலத்துல மன்னர் ஆட்சி, இப்பொழுது ஜனநாயக ஆட்சி. ஒரு ஆட்சியாளன் தன்னாலோ தன் கட்சியினராலோ பகைவராலோ கள்வராலோ பிற உயிர்களாலோ தான் வகிக்கின்ற அந்த பதவிக்கு ஏற்ப குடிமக்களிடம் இந்த 5ஐயும் தீர்க்க வேண்டும் என்பது சேக்கிழார், முதலமைச்சராக இருந்த சேக்கிழார் சொல்லுகிறார். சோழ நாட்டின், அவர் பிறந்தது தொண்டை நாடு, அவர் சோழ நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அவர் சொல்லுகிறார், மாநிலம் காவலனாவான், மாநிலம் என்பது இந்த நாடு, மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு. தான் அதுக்கு இதுக்கு குடிமக்களுக்கு இடையூறு தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகைத்திறத்தால், கள்வரால், உயிர்கள் தம்மால், இந்த 5 ஆணவயம் 5ம் தீர்ப்பான் அறங்காப்பான் என்று சேக்கிழார், முதலமைச்சராக இருந்த சேக்கிழார் சொல்லுகிறார். இந்த 5ம் தெளிவாக நினைவில் கொள்ள வேண்டும். தன்னாலேயோ, இப்ப ஜனநாயக நாட்டில் தன்னாலேயோ தன் கட்சிக்காரர்களாலோ பகைவர்களாலோ திருடர்களாலோ பிற உயிர்களாலோ பிற மிருகங்களாலோ அல்லது வேறு எதனாலோ இந்த 5இடமிருந்தும் அவனை காக்க வேண்டும். ஆணவயம் 5ம் தீர்க்க வேண்டும். அவன்தான் நீதி நெறியோடு முறையாக ஆட்சி நடத்துபவன் என்பதை சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். ஒரு குற்றத்தை நிரூபிக்க வேண்டுமானால், அதை உறுதி செய்யப்பட வேண்டுமானால் 3 ஆவணங்கள் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சேக்கிழார் சொல்லுகிறார். ஆட்சி, காட்சி, ஆவணம் என்னும் 3ஆலும் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். ஆட்சியில், ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார் தங்கள் காட்சியில் 3இல் 1 காட்டுவா என்ன என்று அந்த பாடல் அமைகிறது. அந்த அடிப்படையில ஒன்று சாட்சி இருக்கணும், அல்லது ஆவணம், ஓலை. அந்த காலத்துல, பழங்காலத்துல ஓலை தான், பனை ஓலை தான். அதுக்கு பனை ஓலை தான் பயன்பட்டு இருக்கு. இப்பதான் தாள்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆட்சியில், ஆவணத்தில் அன்று மற்ற அயலார் சாட்சி, இப்படி ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த குற்றமானது
உறுதி செய்யப்படும் என்பதை அதே பெரிய புராணத்திலே சொல்லுகிறார்கள். புறநானூறு பாடல் 71 அறநிலை திரியா அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி முறை தெரிந்து மெலிகோன் செய்தேன் ஆகுக. நான் ஒழுங்கா எப்படி வஞ்சின அவனுக்கு தன் மேல இருக்கிற நம்பிக்கையை பாருங்க. அந்த அரசனுக்கு அறநிலை திரியா அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி முறை தெரிந்து மெலிகோன் செய்தேனாகுக. நான் சரியா ஆட்சி செய்யவில்லை என்று இந்த உலகம் சொல்லட்டும் என்று அவன் சொல்லுகிறான். வஞ்சின முறை, இதுக்கு வஞ்சின முறைத்தல்னு பேர். நான் சரியாகத்தான் ஆட்சி செய்கிறேன், அப்படி இல்லை என்றால் யாரும் என்னுடைய ஆட்சி சரியில்லை என்று நிரூபிக்கலாம் என்று ஒரு அரசன் துணிவோடு தன்னம்பிக்கையோடு சொல்லுகின்ற காட்சி 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதப்பட்டு இருக்கிறது நம்முடைய தமிழ்ல. இன்னொருத்தன் தென்னர் கோமான் தீத்திரம் கேட்ட மன்னர் கோமான் வருந்தினன் உரைப்போன் எம்மோர் அன்ன வேந்தற்கு உற்ற செம்மையின் இகந்த சொல் செவிப்புலம் படாமன் உயிர்ப்பதி பயர்த்தனை உருக இயங்கன வல்வினை வளர்த்த கோளை மன்னவன் செல்லுயிர் நிமிர்த்து செங்கோலாக்கியது என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் தன் மீது குற்றம் சுமத்தப்பட்டவுடன் என் போன்ற அரசர்களுக்கு தெரிவதற்குள்ளாக தன்னுடைய உயிரை விடுத்து தன்னுடைய ஆட்சி வளையாமல் பார்த்து கொண்டான், செங்கோலாக்கினான் என்பதை சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. 25வது காதையிலே செல்கிறது. செம்மையின் இகந்த சொல் வேந்தற்கு உற்ற செம்மையின் இகந்த சொல் செவிப்புலம் படாமல் எங்களை போன்ற பிற நாட்டு அரசர்களுடைய செவிக்கு வந்து சேருவதற்கு முன்னாலேயே உயிர்ப்பதி பயர்த்தமை உருக இயங்கன வல்வினை வளைத்த கோளை, வினையினாலதான் அந்த கோல் வளைந்தது என்றாலும் அதை செங்கோலாக்கி சிறப்பித்தவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பதை சேரன் செங்குட்டுவன் இந்த தொடர் மூலமாக சொல்லுகிறான். இந்த குறளை மீண்டும் கவனியுங்கள். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பால்பட்டு ஒழுகப் பெறின் என்கிற குறள் மூலமாக இந்த செய்திகளை நாம் அறிகிறோம். அடுத்த குறள், செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. எச்சம் ஏமாப்பு, ஏமம்னா பாதுகாப்பு, ஏமாப்புன்னா பாதுகாப்பு என்று பொருள். ஏமம் என்கிற சொல்லுக்கு பாதுகாப்பு என்று பொருள். செப்பம் உடையவன் என்பது நடுநிலையாளன். பழங்காலத்துல அரசவையில அரசனே நீதி சொல்லுகிற ஒரு சூழல் இருந்தது. இப்பொழுது நீதி சொல்வதற்கு என்று தனியாக அரங்கூர் அவயம் நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. நீதிமன்றத்தின் மூலமாக நாம் தீர்த்துக் கொள்கிறோம். நடுநிலையாளன், அதாவது செப்பம் உடையவன், ஆக்கம் சிதைவென்று ஆக்கப்பேறுகள் அழிவு இல்லாமல் எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அவன் மறைவினருக்கும் தொடர்ந்து ஆக்கம் செய்வதாக இருக்கும். அவன் நடுவு நிலைமை பெறலாமல் தன்னுடைய காரியங்களை செய்வானேயானால் அவன் மறைவினருக்கும் தொடர்ந்தும், எச்சத்திற்கு என்றால் அவன் மறைவினருக்கும் என்று போகும். இதுல ஒரு சின்னதா ஒரு கதை. நன்னன் என்று ஒரு அரசன் இருந்தான். இது குறுந்தொகையில வர்ற கதை. இந்த கதை குறுந்தொகை சங்க இலக்கியங்கள்ல 10 பாட்டு 8 தொகை என்று இருக்குது. 8 தொகையில ஒரு நூல் குறுந்தொகை. ஆற்றில் ஒரு மாங்கனி வருகிறது. அங்கே குளித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணானவள் மாங்கனி என்று அதை எடுத்தவுடன் அதை புசிக்க தொடங்கி விடுகிறார். இதை அந்த அரசனுடைய உளவாளி பார்த்து விட்டு அரசனாகிய நன்னனிடம் சென்று அதை கூறுகிறான். அவன் அவளுடைய தலை சீவ சொல்றான், சிரச்சேதம் செய்து விடுக என்று ஆணையிடுகிறான். அதற்கு கழுவாய் இருக்குது. எப்படின்னா 81 யானைகளை அரசனுக்கு கொடுத்துட்டா அந்த தண்ட தீர்வாக அது அவங்களை விட்டுருவாங்க. அப்படி ஒரு செயல் இருக்கு. அந்த பெண்ணினுடைய தந்தையானவன் சென்று கூறுகிறான், இந்த மாதிரி நான் அந்த 81 யானைகளை கொடுத்துட்றேன்னு. அதை கேட்காமல் அந்த மன்னன் அவளை கொண்டுறான்.
இதுல என்ன செய்தினா, அந்த மரபுல வர்ற பின்னால யாரையுமே மக்கள் நம்ப மாட்டேங்கிறான். நீ நன்னன் மரபில் வந்தவன், அநியாயமாக ஒரு பெண்ணை கொலை செய்தவன் என்கிற பழி அவன் மீது வந்து விட்டது. இப்போ முதல் குரல்ல சொன்ன பாத்தீங்களா? அப்ப எதுக்கு இந்த கதையை சொன்னோம்னா, இதற்கு முதல் குரலுக்காக சொன்ன பாத்தீங்களா? வஞ்சினம். அதாவது இகந்த சொல் செவிப்புலம் என்னை போன்ற அரசர்களுடைய செவிக்கு எட்டுவதற்கு முன்னாலேயே பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னுடைய வளைந்த கோலை செங்கோலாக்கினான் என்று சொன்னோம் இல்லையா? இப்ப இந்த செய்தியில அந்த அவனுடைய பாண்டிய மரபினருக்கு இழுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டான். ஆனா அந்த நன்னன் செய்த இந்த முறை தவறிய தீர்ப்புனால பின்னாலே வருகிற அரசர்கள் நல்லவர்களாக இருந்தால் கூட அந்த பழி அவருக்கு சேர்கிறது. நீ நன்னனுடைய மரபினன், உன்னை நம்ப மாட்டோம் என்கிற சூழல் அந்த மரபினருக்கு வரும் என்பதுதான் எச்சத்திற்கு ஏமா புடைத்து. இந்த குரல்ல வருது பாருங்க, எச்சத்திற்கு ஏமா. எச்சம்னா பின்னாலே வருகிற வழி மரபினர் நல்லது செய்தாலும் அந்த குலத்தை தாக்கும், கெடுதல் செய்தாலும் அதை சொல்லி காட்டுவார்கள் என்பதனாலே இந்த செய்தி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து. இதை நம்ம 107வது குரல்ல பார்த்தோம். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. இப்ப நான் ஒவ்வொரு குரல் சொல்லுகிற போது இந்த குரலுக்கு இந்த குரல் இணையா அப்படி போட்டுக்க சொன்ன பாத்தீங்களா? அப்படி போடுகிற போது இப்ப இங்க 112 சொல்லுகிற போது 107 இங்க வருது. அது வேற அதிகாரம், இது வேற அதிகாரம். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு என்கிற குரலோடு நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். முந்தையர் பெற்ற பழி செயல் பின்னாலே தம்மை தொடரும் என்பதற்கு தான் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு என்பதை நாம் பார்த்தோம். அடுத்து 3வது குரல். நன்றே தரினும் நடுவுகின்றாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நல்லா இருக்கே, ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்கிறார். இங்க திருச்சி மாவட்டத்துல மூர்த்தின்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்தார். 1999 2000 ஆண்டுகள்ல அவர் மாவட்ட ஆட்சியராக இருந்தார். அவர் வருகிறவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் கையுறையாக ஏதேனும் கொண்டு கொடுப்பார்கள், பழங்கள். அப்படி கொடுக்கிற போது அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப நான் ஆப்பிள் கொண்டு போறேன், இன்னொருத்தர் மாதுளை கொண்டு வரார், இன்னொருத்தர் இன்னொரு பழம் கொண்டு வரார். இப்படி ஏதாவது ஒருத்தர் பேரிச்சம்பழம் கொண்டார் டப்பாவோட. இவர் என்ன பண்றாரு, பேரிச்சம்பழம் கொடுத்தவருக்கு அந்த ஆப்பிளை கொண்டு கொடுக்குறாரு, ஆப்பிள் கொடுத்தவருக்கு மாதுளை கொடுக்குறாரு, மாதுளை கொடுத்தவருக்கு இன்னொரு பழம் என்னெல்லாம் இருக்கு அதுல மாத்தி மாத்தி கொடுத்துருவார் அங்கேயே. அதாவது தான் வைத்துக் கொள்வதில்லை. அப்படி கூடுதலாக இருந்தா தங்களுடைய அலுவலக பணியாளர்களிடம் அதை கொடுத்துக்குவார். அது ஒரு மிகச்சிறந்த முறை. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை. எனக்கு இது தவிர பணமாகவோ அல்லது வேறு பொருளாகவோ தான் வாங்கி வைத்துக் கொள்ளு. எல்லா அலுவலகங்கள்ல இந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது. நியாயமாக செய்ய வேண்டிய செயல்களுக்கு கூட அதிகப்படியாக பணத்தை பெற்றுக்கொள்வது என்பது இருக்கிறது. இவர்களுக்கு இன்பம் தரும். அதாவது என்ன ஓசின்னு சொல்லுவாங்க, இனாமாக கிடைப்பது, அல்லது அது என்ன வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்லலாம். அப்படி கிடைப்பதை இவர்கள் இன்பமாக நினைத்து அனுபவிப்பார்கள். ஆனா அதனுடைய அனுபவம் என்ன ஆகும் என்பதை, பின்னால என்ன நடக்கும் என்பதெல்லாம் அறிந்து கொள்வதற்காக தான் இப்ப நம்ம திருக்குறள்லாம் படிக்கிறோம். இந்த அறச்செயல்களை படிப்பதனுடைய நோக்கமே இதை உள்வாங்கிக் கொள்வதன் மூலமாக இது மாதிரியான பிழைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது. நன்றே தரினும் நல்லதுதான். அவர் கொஞ்சம் 1500 கொடுக்குறாரு, அது நமக்கு நல்லது மாதிரிதான் தெரியும். நன்றே தரினும் நடுவு நிலைமை இல்லாமல் அவன் அழுதுகிட்டே தான் கொடுப்பான். மனசுக்குள்ள அழுகுவான், வெளியில தெரியாது. மனசுக்குள்ள அழுதுகிட்டே கொடுப்பான். சண்டாளா, என்னை பலமுறை இப்படி அலைக்கழித்து விட்டாயே,
என்று மனதால் அழுது கொண்டே அவன் கொடுப்பான். மனதால் அழுவான். நடுவீகந்தான், அதாவது நடுவு நிலைமை தவறி இந்த மாதிரி செய்கிறான். ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். இந்த ஆக்கம்ங்கிறதுக்கு அது கிடைக்கிற அந்த பணம் இருக்கு பாருங்க, அது சில பேர் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, கிராமங்கள்ல கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு அரசு துறைகளிலே செய்கிறார்கள். ஒருவர் மேல் ஒரு புகார் கொடுக்குறோம்னா சரின்னு வாங்கி வச்சுக்குவான். அந்த புகார் கொடுத்தவனை அழைச்சிட்டு வர சொல்லுவான். அழைச்சிட்டு வந்து உன் மேல இப்படி புகார் வந்திருக்கு. அவன் உடனே வர ஒரு தொகையை கொடுத்து இதை எப்படியாவது முடிச்சிருங்க, எடுத்துக்காதீங்க அம்மா, சரின்னு வாங்கிக்குவான். அவன் போனோடனே திருப்பி இவனை கூப்பிடுவான். நான் விசாரிச்சேன், அவன் ஒரு மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் இவ்வளவு தரேன்னு சொல்லி இருக்கிறான், நீ எவ்வளவு கொடுக்குற, அதுக்கு மேல இவங்கிட்டே வாங்கிக்குவான். இதுக்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்துன்னு. ரெண்டு பேர்த்துக்கிட்டே வாங்கிக்கிறது. இப்ப யாருக்கு தீர்வு சொல்லுவான்? அவன் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பணம் வாங்கிட்டான். இந்த மாதிரியான ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல், அப்பயே விட்டுடாங்கிற. இந்த மாதிரி ஆக்கம் கூடாது, உன் வாழ்க்கை சூன்யமாகிவிடும் என்பதனால நன்றே தரினும் நடுவீகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். இந்த கட்ட பஞ்சாயத்து மாதிரி செய்து பெறுகிற வருகிற ஆக்கம் இருக்கு பாரு, ஆக்கம்னா அந்த பணம். அந்த மாதிரி ஆக்கம் தவறு என்பதை இந்த குறள்லே, மூன்றாவது குறள்லே சொல்லுகிறார். இன்னும் அதுக்கு உதாரணங்கள் நிறைய விளக்கம் சொல்லணும். நேரம் இப்பவே 5 மணித்துளிகள் கடந்து விட்டது. அடுத்து இப்ப நம்ம 4வது குறள். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எனக்கு ஐயா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குறள் வந்து ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட கற்பிக்கிற மாதிரி ஒரு இது எனக்கு வந்தது. அது உங்களுக்கு சாந்தியமா வந்திருக்கும். அதுல அந்த குழந்தை வந்து தகவலார் என்று அந்த உச்சரிக்கிறாங்க. அந்த ஆசிரியர் திருத்தவில்லை, திருத்தி சொல்லி கொடுக்கல. கவன குறைவுனால இருக்கலாம். அதை எப்படி சொல்லணும்னா, தக்கார் தகவு இலர், அதான் தகவலர். தகவலர்னு சொல்லலாம். தகவலார்னு சொன்னா பொருள் தப்பா போயிடும். என்பது அவரவர் எச்சத்திற்கு எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதை வந்து 456 1004 என்று குறித்துக் கொள்ளுங்கள். இதை வந்து ஒப்பிட்டு படிக்கணும். 456வது குறள் 46வது அதிகாரத்துல உள்ளதையும் 1004வது குறளையும், அதாவது 101வது அதிகாரத்துல 4வது குறள். ஒருவனுக்கு பின்னால் எஞ்சியுள்ள புகழால் அவன் நடுவுநிலை தவறியவன் என்றும் அறியலாம். இப்போ நமக்கு என்னன்னா, தகுதி உடையவர், எச்சம் என்பதற்கு மக்கள் என்று சிலர் உரை எழுதியிருப்பார்கள். மக்களும் உண்டுதான். மக்கள் அவர் இல்லை என்றார், மக்கள் இல்லை என்றாலும் எஞ்சி இருக்கிற அவருடைய புகழ். ஒருவர் மரணித்து அவரை கொண்டு செல்கிறார்கள். பின்னாலே வருகிறவர்கள்ல அவரை வந்து யாரெல்லாம் தூற்றுகிறார்கள், யாரெல்லாம் புகழ்கிறார்கள் என்று மிகுதி பார்க்க வேண்டும். அதுதான் எச்சம். அவர் வெற்றி சென்றது என்ன, மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சுட்டு போயிருக்காரா அப்படிங்கிறது தான் தெரியணும். அதான் எச்சம் என்பது. இதை வந்து எச்சத்தால் என்னும் சரி மக்களால் என்று ஒரு ஆங்கிலேயர் திருத்தினார். இது உவே சாமிநாதர் தன்னுடைய உரைநடை நூல்கள் என்கிற பகுதியிலே குறிப்பிட்டிருக்கிறார். மக்களால் என்று போட்டால் தக்கார் என்பதுல 2வது எழுத்து இக்கண்ணா இருக்கு. மக்கள்னு போட்டா எச்சம் என்றால் மக்கள் தானே பொருள் என்று அவர் திருக்குறளை திருத்தி எழுதிவிட்டார். இந்த செய்தியை வந்து தன்னுடைய உரைநடை நூல்ல அவர் இந்த குறளை குறிப்பிட்டு உவே சாமிநாதையர் அவர்கள் தன்னுடைய உரைநடை நூல்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். பூவாளூர் தியாகராஜ செட்டியாரிடம் போய் கேட்க வேண்டும். ஒவ்வொரு தமிழாசிரியரா போய் கேட்கிறார். அந்த காலத்துல வாழ்ந்த 1880 இல்ல 88க்கு அப்புறம் 1888, 900 இல்ல 1888, இன்னைக்கு 136 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து அவரு இந்த மற்ற தமிழாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க உறையூர்ல பூவாளூர், திருச்சி உறையூர்ல பூவாளூர் தியாகராஜ செட்டியார் வாழ்ந்து வருகிறார். அவர் சொல்லிட்டா மற்றவங்க எல்லாம் ஏத்துப்பாங்க என்று அந்த ஆங்கிலேயரனை பகைத்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு சரியான வழியும் சொல்ல முடியவில்லை. அவன் கோபிப்பானோ என்று ஒரு அச்சம் இருந்த காலம் அது. சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால உள்ள காலம்.
அதனால அவர்கள் அவரை கை காமிச்சு விட்டாங்க. அவன் ஒரு பெரிய ஜட்கா வண்டியில போய் அந்த வீட்டில் போய் இறக்குறான். போய் உள்ள கதவை தட்டி அந்த பணியாளர் இது மாதிரி ஒரு கனவான் வந்திருக்கிறார் ஆங்கிலேயர், உங்களை பார்க்கணுங்கிறாருன்னு. அவரு மேல் சட்டை கூட இல்லாமல் கட்டின வேட்டையோட திண்ணையில உட்கார்றாரு, வரவேற்கிறார். என்ன என்று கேட்கிற போது, இந்த மாதிரி நான் நடுவு நிலைமையில 4வது குறள்ல எதுகை தட்டுது, அதனால நான் எச்சத்தால் என்பதை மக்களால் என்று திருத்தி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மூளை ஏந்திரினார். எழுதுருவோம், உன்னோட முகத்தில் முழுகிறது பாவம், திருக்குறளை திருத்துற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா அப்படின்னு அவனை விரட்டி விட்டார். அதுக்கு மேல இந்த குறள் மூலமாக நம்ம அணின்னு சொன்ன மாட்டீங்களா, முன்னாடி ஏற்கனவே இருக்கா, பணி உடைய நின் சொல்லனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. எது அணி? பணி உடையவனாக இருத்தலும் இன்சொல்லனாக இருப்பதுன்னா ஒருவன் உடைய அணிகலன். மற்ற புற அணிகலன்கள் எல்லாம் அணிகலன்கள் அல்ல என்பதை சொன்ன பாருங்க. அது மாதிரி இந்த 5ஐ விட சான்றோருக்கு இன்னொரு அணிகலன் என்ன அப்படின்னு சொன்னா, நீதி நெறி தவறாமல் இருத்தல், நேர்மையாக இருத்தல் என்பதுதான் அந்த கேடும் பெருக்கமும் இல்லல்ல. நெஞ்சத்து கோடாமை, நெஞ்சத்துனா மனசார தப்பு செய்யக்கூடாது. கோடாமைன்னா தவறான தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. அதுதான் அவனுக்கு அணி, நேர்மையாளனுக்கு. கேடும் பெருக்கமும்னா வளமையாக ஆகலாம். இந்த தீர்ப்பை சொல்வதன் மூலமாக அவன் மேலும் வளமையாக ஆகலாம், அல்லது அவனுக்கு தீமையும் கூட நேரலாம். எப்படி இருந்தாலும் கேடு வந்தாலும் சரி, தனக்கு தீர்ப்பு சொல்ற நேர்மையாளனுக்கு கெடுதல் வந்தாலும், கெடு என்பதுதான் கேடு, கேடு வந்தாலும் சரி, அதன் மூலமாக பெரிய வளர்ச்சி வந்தாலும் சரி, என்ன பண்ணப்படாது, தவறான தீர்ப்பை சொல்லிவிடக்கூடாது. 2 பக்க தீர்ப்புகளையும் 2 பக்க வாதங்களையும் மிக நன்றாக ஆய்ந்து அறிந்து கோடாமை, அதாவது ஒருபால் சாராமல் தீர்ப்பு சொன்னால்தான் அது சரியாக இருக்கும் என்பதை கேடும் பெருக்கமும் இல்லல்ல. நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. இப்ப பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தி நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அவன் செங்கோல் நிலைநாட்டினான் என்பதற்கு வளைந்த கோலை மன்னவன் செல்லுயிர் நிமித்து செங்கோலாக்கியது. ஒன்று. 2வது, இது பழைய செய்தி. இப்ப சுதந்திர போராட்ட காலத்துல இந்த கப்பல் விட்டார் பாருங்க வ.உ. சிதம்பரனார். அந்த கப்பல் விடுகிற போது எல்லோரும் குறைந்ததான் இருக்கு, நம்ம ஆள் விடுறான். இந்த கப்பலை அயல் நாட்டுக்காரன், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு இந்த காசெல்லாம் செல்வதை விட நம்மவருக்கு செல்லட்டும் என்று நிறைய பேர் இவர் விட்ட கப்பலுக்கு வந்தாங்க. அதனால அவன் மிகவும் தன்னுடைய அந்த பயண கட்டணத்தை குறைத்தான், மக்களுடைய பயண கட்டணத்தை குறைத்தும் பார்த்தான். இப்படியும் அப்படியுமாக மக்கள் இருந்தார். ஒரு கட்டத்துல ஆங்கிலேயர்கள் இவருக்கு கையூட்டு கொடுக்க வந்தார்கள். சரி, இவனை எந்த வழியிலையும் அவர் மறுத்துட்டார். வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்கள் கொடுத்த கையூட்டை வாங்கி கொண்டு கப்பலை அவர்களிடமே கொடுத்து விடுவதற்கு மறுத்து விட்டார். இது கேடும் பெருக்கமும் இல்லல்ல. இப்ப இவருக்கு கேடுதான் வரப்போகுது. அவன் என்ன பண்ணிட்டான், சூழ்ச்சியினால அவர் மேல பொய் கேஸ் போட்டு அவரை தூக்கி 2 ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே மனிதன் சுதந்திர போராட்ட காலத்துல வ.உ.சி தான். வ.உ. சிதம்பரனார் தான் 2 வாழ்நாள் தண்டனை பெற்றவர். அப்படி அவரு தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து விடாமல் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டாரே தவிர, அவன் கொடுக்கிற கையூட்டை பெற்றுக்கொண்டு இல்லைன்னா இன்னைக்கு அவரை பேசுவோமா? அவர் கைவிட்டு வாங்கி அவன்கிட்ட கொடுத்துருந்தாருன்னா அவர் இன்னைக்கு பேசுவோமா? இன்னைக்கு எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் வ.உ.சியின் புகழ் நிற்கும் தானே. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு படைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் என்பதனாலே தான் இந்த திருக்குறள் வகுப்பு. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் ஏதேனும் ஒரு சாதனையாவது செய்துவிட்டு தான் தன்னுடைய வாழ்நாளை முடிக்க வேண்டும் என்பதனால் கேடும் பெருக்கமும் இல்லல்ல
நெஞ்சத்து சான்றோருக்கு கேடும் பெருக்கும் இல்லல்ல, நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கணி. எப்படிப்பட்ட சான்றோன் வ.உ. சிதம்பரனார், எப்படிப்பட்ட சான்றோன் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.